ராகுவே எதனையும் விழுங்கக்கூடிய, சூரியனையே விழுங்கிடக்கூடிய ஒரு பவர் வந்து ராகுக்கு மட்டும்தான் இருக்கு. கேதுவுக்கு அந்த நிலைப்பாடு இல்லை. ஏன்னா கேதுவுக்கு அந்த அளவுக்கு வலிமையாக கெடுக்கக்கூடிய தன்மைகளை கேதுவுக்கு சொல்லப்படல. அப்ப ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த ராகுவுக்கு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் மாதிரியான வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ, விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி, 2ல ராகு இருக்கு, என்ன பலன்? ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஆனால் 2ஆம் இடத்து ராகுக்கு ஆயிரக்கணக்கான பலன்கள் இருக்குங்க. ஒரு பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? இயல்பாக ஜோதிடம் என்ன சொல்லுது? ராகு இருக்கு. ராகு எந்த பாவகத்தை தொடர்பு கொள்றாரோ அந்த பாவகத்தை தடுப்பார், கெடுப்பார். தடுப்பார்னு கூட இல்ல, கெடுப்பார். அதை கிடைக்காமலே செய்வதற்கான சில விஷயங்களை பண்ணுவாரு. 2ஆம் இடத்துல ராகு வந்துடுறாருங்க. 2ஆம் பாவகம் என்ன பாவகம்? குடும்ப பாவகம். அந்த ஜாதகருக்கு ராகு தசையில் குடும்பம் பிரச்சனையாகப்படுது. குடும்ப 2ஆம் இடத்தினுடைய ராகு வந்து அப்படியே உங்களை இருக்கிற இடத்தை விட்டு தனிச்சு, ஓகே, இதுல கூட லக்ன வாரியாக நீங்கள் குடும்பத்தோடு இருக்க போறீங்களா? 5 வயசுல ராகு தசை வருதுங்க. இந்த ராகு குடும்பத்தை பிரிக்கிற விஷயத்த பண்ணுவாரா? திருமண வாழ்க்கையை கெடுக்கிற விஷயத்த பண்ணுவாரா? 70 வயசுல வரக்கூடிய ராகு தசை இந்த விஷயத்த பண்ணுமா? 50 வயசுல பண்ணுமா? 20 வயசுல பண்ணுமா? அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுவுக்கு எப்பொழுதுமே தான் இருக்கும் தொடர்பு கொள்ளும் கிரகத்தினுடைய தன்மையை அப்படியே பிரதிபலிக்க கூடியவர். ஆனாலும் தான் இருக்கிற இடத்தை கெடுத்துன்ற வார்த்தை தாங்க ரைட்டு. ராகு வானத்தில் நீங்க அண்ணாந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக இருள் சூழ்ந்து இருக்கிறத தான் நீங்க அதிகமா பார்ப்பீங்க. இந்த டார்க் மேட்டர்ன்ற ஒரு விஷயத்த தான் அதிகமா பார்ப்பீங்க. அதனாலதான் எல்லா கிரகத்தையும் விட வலிமையானவர் ராகு. இல்லைங்க சனி பகவான் ஒருத்தர் சொல்றாருங்க, இல்லைங்க அந்த பகவான் ஒருத்தர் சொல்றாருங்க, இவரு இல்லைங்க. ராகுவே எதனையும் விழுங்கக்கூடிய, சூரியனையே விழுங்கிடக்கூடிய ஒரு பவர் வந்து ராகுக்கு மட்டும்தான் இருக்கு. கேதுவுக்கு அந்த நிலைப்பாடு இல்லை. ஏன்னா கேதுவுக்கு அந்த அளவுக்கு வலிமையாக கெடுக்கக்கூடிய தன்மைகளை கேதுவுக்கு சொல்லப்படல. அப்ப ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த ராகுவுக்கு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் மாதிரியான அவருக்கு தோதான, அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடுகள் இல்லாத நிலையில ராகு அந்த பாவகத்தை கெடுப்பார். அப்ப ராகு கெடுக்கவே கூடாதுங்க. என்ன செய்யலாம்? ராகு தசை சின்ன வயசுலயே முடிஞ்சிடலாம். இல்ல ராகு தசை உங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேல வரலாம். அப்ப ராகு இந்த 2ஆம் பாவகத்தை கெடுத்து பலன் செய்வாரா? கண்டிப்பாக. விதிவிலக்கே இல்லையா? இருக்கு. ஒருவேளை ராகு அந்த சொன்னல மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீடுகள்ல குருவினுடைய சுக்கிரனுடைய தொடர்புகள்ல, ஒரு உதாரணத்துக்கு கடக வீட்டுல ராகு இருக்கிறாரு. எந்த லக்னமாக இருந்தாலும் கடக வீட்டுல, ஓகே, ரிஷப லக்னமாக இருக்கட்டுமே. ரிஷப லக்னமாக இருந்து கடகத்தில் ராகு இருந்து வீடு கொடுத்த அந்த கடகத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு வந்து கடகாதிபதி சந்திரன் வந்து உச்ச சந்திரனாக அந்த திருக்கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு இருக்கிறாருன்னு வைங்க. கூடுதலாக 11ஆம் பாவகத்திலிருந்து குருவினுடைய பார்வை வருதுன்னு வைங்க. இந்த இடத்துல ஏன் அங்க 3ஆம் போட்டீங்க? 2ஆம் இடத்தை தானே கேட்கிறேன். 3 சொல்லிடுறேன். ஓகே, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு தசை வந்தால் மிக உயரிய நல்ல தன்மைகள் கிடைக்கும். ஏன்னா லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவ அமைப்புக்குள்ள வந்துடுறாங்க அப்படின்ற காரணத்தினால. அப்படியே லக்னாதிபதியை 7ஆம் இடத்துல போடுங்க. ஓகேங்களா? 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பாக்குறாரு. சந்திரனுடைய அமைப்புகள் இருக்காரு. குருவினுடைய இது மிக உயரிய ஜாதகம். ராகு தசையிலையும் சரி, குரு தசையிலையும் சரி. அப்ப இந்த அமைப்புகள்ல வரும்பொழுது பேரு புகழ் அந்தஸ்து அமைப்புகள் இருக்கும். இதே ராகுவை 2ஆம் இடத்துல வைங்களேன். 2ஆம் இடத்துல மிதுன வீட்டுல வைங்க. ஒருவேளை புதன் உச்சமாக இருக்கிறார், ராகு தசை நல்லா இருக்கும். இந்த ராகு தசை என்ன பண்ணும்? அப்பயும் அந்த குடும்ப பாவகத்தை ஏங்க இந்த ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள்ல ஏன் 3, 6, 8, 12ல மறையணும்? குறிப்பாக 3, 6, 12, 11ஆம் இடத்துல ஏன் இருக்கணும் அப்படின்னா, அந்த பாவகத்துல இருக்கும் பொழுதுதான் மறைவு அமைப்புகள்ல பாம்புங்க மறைவா இருக்கணும். நேர் ரோட்ல நேரா எல்லாரும் இருக்கும், அந்த மாதிரி வரக்கூடாது. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, மிதுன வீட்டுல இருக்காருன்னா குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணுவாரு. குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணி வருமானம் தேட வெளியே அனுப்புவாரு. இந்த இடத்துல லக்னமும் லக்னாதிபதியும் பலமா இருக்கிறாருன்ற காரணத்தினால குடும்பத்தை விட்டு பிரிச்சு வருமானத்துக்காக வெளியில அனுப்புவாரு, வேலைக்காக வெளியில அனுப்புவாரு, திரும்ப வந்துடுற மாதிரியான சில விஷயத்த பண்ணுவாரு. இல்ல 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, ராகுவோடு இணைந்து இருக்கிறாரு, லக்னம் பெருசா சுபத்துவ அமைப்புகள் இல்ல, சுக்கிரன் நீச்சம், அதே சுக்கிரனை நீச்சமா போட்டு, ஓகேங்களா, அதே சுக்கிரனை நீச்சமா போட்டு
சனி பார்வை 8ஆம் இடத்துல இருந்து வருதுன்னும் பொழுது இந்த ராகு தசை கடுமையான கெட்ட விஷயத்தால பிரிக்கும். இப்ப இதனாலதான் லக்னம் எவ்வளவு முக்கியம். லக்னாதிபதி சுபத்துவமா இருக்கும்போது தொழில் தேட போற நீங்க லக்னாதிபதி நீச்சமாக பாபத்துவமாக வந்துடுறப்ப, ஏன்னா 8ல சனி இருந்தாருன்னா இவரை பாப்பாரு, 2ல செவ்வாய் இருந்தாருன்னா சுக்கிரனை பாப்பாரு. இது இப்போ ஆகஸ்ட் 2026ல இருக்கிற கோச்சாரம் மாதிரி. இந்த கோச்சாரம் லக்னாதிபதியை கடுமையாக பாதிக்கும். லக்னாதிபதி வாழ தகுதி இல்லாதவராக, பிரச்சனையை சமாளிக்க முடியாதவராக, கடன்லயே மூழ்கி போனவராக, நோயில பிரச்சனையை தத்தளிக்கக்கூடியவராக வந்துடுறாரு. அப்ப இந்த இடத்துல ராகு எப்படி பலன் செய்யறாரு? இவ்வளோ இதையும் தாண்டி இன்னும் ஒரு 1 hour எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவினுடைய பலன் இருக்கு. அது சர வீடா, சிற வீடா, நீச்சன் வீடா, உச்சனுடைய வீடா, இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது அப்ப வெறும் ஒருத்தர் 2ல ராகுன்னு பலன் சொல்றாரா, அவரை நம்பாதீங்க. அப்படி 2ல் ராகுன்ற பலனுக்கு மட்டும் ஜோசியம் எப்போதுமே சரியா வராதுங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.